அன்பர்கள் அனைவருக்கும் அடியார்க்கு அடியேன் சிவபாலாவினுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பர் பெருமக்களே, நாம் தொடர்ந்து தேவார திருத்தலங்கள் என்ற ஒரு இறை சிந்தனையில் திருமுறையில் பாடல் பெற்ற சிவத்தலங்களை பற்றி, அதனுடைய பெருமையை பற்றியும், அதில் என்ன அற்புதங்கள் நிகழ்ந்தது என்பதை பற்றியும் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நாம் முன்பு சிந்தித்தது திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்ய திருத்தோணிபுரத்தை பற்றி சிந்தித்தோம். இரண்டாவதாக இந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர் முதலில் பாடிய தேவார திருத்தலமான இந்த திரு அதிகை வீரட்டானம் என்ற திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க தொடங்குகிறோம். இது ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்தில் நாம் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கின்ற திருப்பத்தை தருகின்ற திருத்தலம் என்று அனைவராலும் சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தில்தான் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு சூளை நோயை போக்கியது அற்புத தலம் இந்த தலம். இது சிவபெருமான் இந்த பூ உலகில் வீரச் செயல்கள் புரிந்த 8 தலங்கள் அட்ட வீரட்டானம் என்று போற்றப்படுகிறது. இதில் சிவனுடைய வீரம் அதிகமாக வெளிப்பட்டதால் இது திரு அதிகை வீரட்டானம் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் திகழ்கிறது. இந்த கோயிலில் இறைவன் வீரட்டானேஸ்வரர், இறைவி பெரிய நாயகி. இங்கே உள்ள புண்ணியங்களை குவித்து முத்தியை தரும் அரிய கோயிலாக திரு அதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் விளங்குகிறது. இந்த கோயில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அமைந்துள்ளது. இந்த கோயிலினுடைய சிறப்பு நாம் சொல்லொண்ணாத சிறப்பு, அவ்வளவு சிறப்புகள் இந்த கோயிலில். கோயிலை பற்றி சம்பந்தர், நாவுக்கரசர், அருணகிரிநாதர், மணவாசகம் கடந்தார், வள்ளலார் ஆகியோர் இந்த கோயிலினுடைய சிறப்புகளை பாடியுள்ளார்கள், கோயிலை பாடியுள்ளார்கள். எங்கும் நிறைந்த பரம்பொருளாகிய சிவபெருமான் திரு அதிகையில் முப்புறம் எரித்ததை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடந்தன. திரு அதிகை திருத்தலம் தோன்றி 5000 ஆண்டுகள் ஆகப்போகிறது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தலம் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த கோயில் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆணவம் கொண்ட 3 அசூரர்களின் இருப்பிடத்தை அழித்த சிவபெருமானுக்கு திரு அதிகையில் கட்டப்பட்டு உள்ள கோயில் காலத்தை வென்று நிற்கும் சிற்ப களஞ்சியமாக உள்ளது. இரகசிய தகவல்கள் பெட்டகமாக உள்ள இந்த கோயில் பல்வேறு உண்மைகளை உள்ளடக்கியதாக உள்ளது. கோயில் நுழைவாயில் ராஜகோபுரத்திற்கு முன் முக்கியமாக திருநீற்று மண்டபம் அமைந்து உள்ளது. இது திருநீற்றினுடைய பெருமையை உலகிற்கு உணர்த்திய தலம் இந்த அதிகை வீரட்டானம் என்று நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது. இங்குதான் முன்பு ஒரு சமயம் நம்மளுடைய நாவுக்கரசு பெருமான், சமயக்குறவர்களில் 4வரில் ஒருவரான அப்பர் பெருமான் சூளை நோய் வரப்பெற்று சைவ மதத்துக்கு திரும்பிய போது தமக்கையார் திலகவதி அம்மையாரினுடைய திருக்கரங்களால் அப்பர் பெருமானுக்கு திருநீறு பூசி கோயிலுக்கு உள்ளே அழைத்து சென்றதால் திருநீற்றின் பெருமையை உலகிற்கு உணர்த்திய தலமாகவும் திரு அதிகை வீரட்டானம் விளங்குகிறது. திருநாவுக்கரசருக்கு வாழ்வில் திருப்பத்தை தந்த தலமாகவும் திரு அதிகை திகழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத தலம்தான் இந்த அதிகை வீரட்டானம். திருநீறு அணியும் முறை இந்த கோயிலில் தான் வித்தியாசமாக திருநீர் அணிவாங்க. எப்படின்னா எல்லா கோயில்லையுமே நம்ம அண்ணாந்து திருநீர் பூசணும், கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பூசுவோம். ஆனால் திருநீர் அணியும் முறையை பற்றி இங்கே தான் புதுசாக சொல்கிறாங்க. மேலும் பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் திருநீர் கீழே சிந்தாமல் சிதறாமல் இருக்க அப்படியே அன்னார்ந்து நெத்தியில் பூசிக்கொள்வது வழக்கம்.
திரு அதிகை சிவத்தலத்தில் திருநீறு நெற்றியில் பூசும்போது தெரியாமல் கூட தலை நிமிர்ந்து அன்னார்ந்து பூச மாட்டார்கள், பூசக்கூடாது. ஏனென்றால் தலை குனிந்து வந்து ஆணவம் இல்லாமல் திருநீறு பூசி கொள்வதால் தலை நிமிர்ந்து வாழலாம் என்பது ஐதீகம். எப்படி? தலை குனிந்து வந்து ஆணவம் இல்லாமல் திருநீறு பூசி கொள்வதால் தலை நிமிர்ந்து வாழலாம் என்பது ஐதீகம் இந்த கோயிலில். இங்கு தலை குனிந்து வந்தால் தலை நிமிர்ந்து வாழலாம், தலை குனிந்து ஆணவம் கொள்ளாமல் வரும் பக்தர்களுக்கு திருப்பம் தரும் தலமாக இது திகழ்கிறது. இந்த கோயிலை போயிட்டு ஒரு தடவையாவது நம்ம போயிட்டு வந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் சொல்கிறாங்கள்ல, திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும்னு. அப்படி இல்லை. இந்த கோயிலில் திருநாவுக்கரசு பெருமானாருக்கு பெரிய திருப்பத்தை கொடுத்த கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுடைய தீர்த்தம்னு பார்த்தா திரு அதிகை தலத்தில் புனித தீர்த்தமாக கருதப்படுவது கெடில நதி. அந்த கெடில நதியில் நீராடுவோர் கெடுதல் நீங்கி நன்மை அடைவார்கள் என்று இங்கு போற்றப்படுகிறது. இந்த நதிக்கு தென் திசை கங்கை, வாரணாசி ஆறு என்று சிறப்பு பெயர்களுக்கு உண்டு. இங்கு அக்னி மூலையில் அமைந்த சக்கரை தீர்த்தம், கோயிலில் உள்பிரகாரத்தில் அமைந்துள்ள சூளை தீர்த்தம் ஆகிய பலருக்கு திருப்பங்களை தந்து உள்ளது. இந்த கோயில் கட்டும் பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. அதாவது வாராகி அம்மன் சிலை இங்கு கிடைத்ததாக நமக்கு வரலாற்று சான்றுகள் கூறுகிறார்கள். கோயில் திருப்பணியின் போது பூமியிலிருந்து கிடைக்கப்பெற்ற வாராகி அம்மன் சிலை கோயிலின் முகப்பிலேயே அமைத்து வழிபடுகின்றார்கள். இந்த வாராகி அம்மனை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகளையும் வழக்கில் வெற்றிகளையும் கொடுத்து எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி திருப்பம் தரும் தாய்க்கு தாயாக வாராகி அம்மன் திகழ்கிறார். இந்த கோயிலில் உள்ளே தலவிருட்சம் சரக்கொன்றை திகழ்கிறது. சரக்கொன்றையை சுற்றி வந்த சரக்கொன்றை நாதரை வணங்கினால் நோய் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்பட்டு ஆரோக்கியம் பெருகும். செப்பு திருமேனியாக அமைந்துள்ள ஸ்தலநாயகர் வில்லேந்திய சிவபெருமான் திரிபுர சம்ஹார மூர்த்தியாக மூலவர் 16 பட்டைகளுடன் விளங்கும் லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். வீரட்டானேஸ்வரர் உமாதேவியாருடன் உருவத் திருமேனியும் அருள் பாலித்து பக்தர்களுக்கு திருப்பம் தருகிறது. திரு அதிகையில் ஒரு தடவை வந்து காலடி வைத்தாலே உன்னதமான மாற்றம் ஏற்படும் என்பது உண்மை. ஆகையால் இந்த அதிகை வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு நாம் ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்று இறைவனிடம் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். அன்பர் பெருமக்களே, இந்த தலம் திருநாவுக்கரசு பெருமானுடைய சூளை நோயை போக்கி அவருக்கு மறுவாழ்வு தந்தது. அப்படி முதலில் தேவாரம் பாடல் பெற்ற தலம் திரு அதிகை வீரட்டானம். அதாவது கூற்றா இனவாறு விளக்ககிலிர் அப்படிங்கிற பதிகம் இங்குதான் திருநாவுக்கரசு சுவாமிகள் முதலில் பாடுகிறார். வயிற்று வலி தாங்க முடியவில்லை, சூளை தவிர்த்து அருளீர் அப்படின்னு சொல்லி பெருமானுக்கிட்ட வேண்டி தன்னுடைய சூளை நோயை போக்கி தன்னுடைய தமக்கையாரான திரு திலகவதி அம்மையாரிடம் திருநீர் அவர் கரங்களாலே பூசிக்கொண்டு கோயிலுக்குள் சென்று சுவாமிக்கு வழிபட்டு இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறார். அவர் அந்த உழவார பணி என்னும் பணியை மேற்கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புத தலத்தை பற்றி நாம் இன்று சிந்தித்தோம். இதனுடைய தொடர்ச்சி மீண்டும் அற்புத திருத்தலம், தேவார திருத்தலங்கள் என்று அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையையும் இந்த கோயிலில் பாடல் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடிய பாடல்களையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். ஆன்மீக சிந்தனையாக சிவபெருமான் மீது கொண்ட ஒரு அன்பினாலே இந்த திருத்தலங்களை எல்லாம் பற்றி தெரிந்து கொண்டு அங்கு எப்படி வழிபாடு செய்கிறார்கள், அங்கு என்ன அற்புதங்கள் நிகழ்ந்தது என்பதையெல்லாம் நாம் வாழ்விலே தெரிந்து கொண்டு இதுபோன்ற தலங்களுக்கு சென்று ஒரு திருப்பமான வாழ்வை நாம் வாழ்வோம் என்று சொல்லி இந்த தேவார திருத்தலங்கள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாம் சந்திப்போம். அதிகை வீரட்டானேஸ்வரரின் பெருமையையும் திருநாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்தையும் சிந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடியார்க்கு அடியேன் சிவபாலா. சிவா திருச்சிற்றம்பலம்.